எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல உலகில் உள்ள என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஸ்ரீ மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராஜயோக சீரீஸ்ல ஸ்ரீ மகா சிவராத்திரி முன்னிட்டு ஒரு சிறப்பு தலைப்பு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இதுதான் இன்னைக்கு வீடியோ தலைப்பு. நீங்க கேட்கலாம், மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அதை நான் கடைசியில் சொல்றேன். ஓகே, இந்த திருவிளையாடல் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுல பாண்டிய நாட்டு ராஜா செண்பக பாண்டியன் அவருக்கு ஒரு சந்தேகம், பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையில மனம் இருக்கா இல்லையா, நறுமணம் இருக்கா இல்லையா, இது அவருடைய சந்தேகம். அவரோட தமிழ் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த இதை வைக்கிறார், கோரிக்கை வைக்கிறார், கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு. அதை கரெக்டாக சொல்றவங்களுக்கு 1000 பொற்காசு தர்றதா சொல்றாரு. இந்த காசுக்கு பாட வேண்டி இருக்கிறதுனால சில புலவர்கள் அதில் கலந்துக்கல. தர்மின்ற ஒரு ஏழ்மையான ஒரு புலவர் இறைவனிடத்தை புலம்புறதுனால பரமாத்மாவே வந்து அந்த ஓலைச்சுவடியை அந்த அந்த என்ன பாட்டு பாடணுமோ அதை எடுத்து கொடுக்குறாரு. தர்மி சபைக்கு வராரு. ராஜாக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ற அந்த படிச்சு சொல்றாரு. ராஜா கன்வின்ஸ்டு. ஆனா அந்த சபையில் இருக்கக்கூடிய நக்கீரனுக்கு ஓகே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, இதை விளக்கம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்றாரு. தர்மி ஏழ்மையான புலவன், அவர் எழுதின கவிதை இல்லை, இது பரமாத்மா எழுதுனதுனால பரிசே வேணான்னு சொல்லி பயந்து ஓடி வந்துடுறாரு. இறைவன் அது கேட்ட உடனே கிளாரிபிகேஷனுக்காக திரும்ப இறைவனே வராரு, பரமாத்மாவே வராரு. அப்போ நக்கீரருக்கும் பரமாத்மாவுக்குள்ள டிஸ்கஷன் தான் நீங்க அந்த திருவிளையாடல பார்த்திருப்பீங்க. அப்போ அதோட விளக்கம் என்ன அப்படின்னு நக்கீரர் கேட்பாரு, இந்த பாட்டு எழுதுனதோட விளக்கம் என்ன? அப்ப விளக்கம் என்ன சொல்லுவார்னா, ராஜா வந்து அந்த தும்பி இனத்தை சேர்ந்த அதோட அதிகமான மனம் எடுக்கக்கூடிய வண்டு கிட்ட பாடுற மாதிரி, வண்டு என்ன பண்ணும், பூக்களுக்கிடையே போய் 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 எடுத்துடும், மரகதம் எடுக்கிறதுக்காக, அது இதை எடுக்கிறதுக்காக, நெக்டர் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணும், போயிட்டே வரும். அந்த வண்டு கிட்ட சொல்ற மாதிரி என்னுடைய மனைவியோட கூந்தல்ல விட ஸ்மெல்லு தரக்கூடிய பூக்களை நீ எங்கேயா பார்த்துருக்கியா, வண்டு கிட்ட கேட்குற மாதிரி எழுதியிருக்கிறார். அவன் நக்கீரர்கள் இதுல இருந்து நீங்க ராஜாவுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ புரியலீங்களா, இயற்கையாவே நறுமணம் இருக்கு அப்படின்னு பரமாத்மா சொல்றார். நக்கீரர் சொல்றார், இல்லை, பெண்கள் வந்து வாசனை திரவியங்களும் பூக்களும் வைக்கிறதுனால மட்டும்தான் ஒரு ஸ்மெல்லு வர முடியுமே தவிர ஆர்டிஃபிஷியலா ஸ்மெல்லு வர முடியுமே தான் நேச்சுரலா கிடையாது. இப்படின்றது யாரோட வாதம்? நக்கீரரோட வாதம். இது டிபேட் முத்துது. பரமாத்மா நெற்றிக்கண் திறந்து அவரை அழிக்கிறார். இதெல்லாம் நீங்க அந்த படத்துல பார்த்திருப்பீங்க. ஓகேவா? இனிமே நம்ம சப்ஜெக்ட் பார்ப்போம், இது எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம வெறும் ஆத்மாங்க, அவர் பரமாத்மா, நம்ம சோல், அவர் சுப்ரீம் சோல். இந்த டிராமாவுடைய கிரியேட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், முக்கியமான ஆக்டர் பரமாத்மா தான். ஓகேவா? அப்போ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா, நம்மள மாதிரி சாதாரண ஆத்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சா நல்லா இருக்கும். இறைவனை நம்ம சொல்றது ஞான கடல்னு சொல்றோம். நம்ம வெறும் ஞான குட்டை, குளம் அந்த லெவல்ல வேணா வச்சுக்கலாம். நம்ம அவரே கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டோமா? அவர் என்ன சொல்றாரு, அந்த தும்பி வந்து என்ன பண்ணும், ஒரு பூக்கள், நம்மளை பொறுத்த ஒரு தும்பி வந்து ஒரு வேலை இல்லை, அதான் சும்மா பறந்து போகுதுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அது பூக்களுடைய நறுமணம் கிடைச்சி தேடி கண்டுபிடிச்சு போகுது. இதை தான் வண்டும் பண்ணுது. ஆக்சுவலா நம்ம பார்க்கும்போது நம்ம மூக்குக்கு வந்து அந்த பூக்கள்ல இருக்கிற ஸ்மெல் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து தெரியல. ஆனா அந்த இதுக்கு இருக்கு. அது படைச்சவனுக்கு தெரியுமா, படைக்கப்பட்ட பொருளான நமக்கு தெரியுமா? ஓகேவா? ஸோ நம்ம மூக்குக்கு மேபி பக்கத்து ரூம்ல பிரியாணி பண்ணியிருந்தா அந்த ஸ்மெல்லு, சில ஸ்மெல் மல்லிகை பூவோட ஸ்மெல், இதெல்லாம் மேபி டக்குன்னு பிடிக்க முடியுமா இருக்கும். பெண்கள் கூந்தல்ல இருக்கக்கூடிய நறுமணம் எடுத்துக்கக்கூடிய சக்தி நம்ம மூக்குக்கு இல்லாமல் இருக்கலாம். இது புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இந்த போலீஸ்ல எல்லாம் ட்ரைனிங் பண்ற நாய் இருக்குல்ல, அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹாலில் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுல இருக்கிற யாராவது ஒருத்தருடைய ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து அதை ஸ்மெல் பண்ண வச்சு அந்த நாயை அமிச்சிங்கன்னா அந்த 500 பேர்ல அந்த குறிப்பிட்ட நபரை போய் பிடிச்சி கரெக்டாக போய் ஐடென்டிஃபை பண்ணிடுன்றாங்க.
நம்ம அந்த மாதிரி ஒரு 500 பேர் இருக்க சபையில் யாராவது ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அப்படியே ஸ்மெல் பண்ண பார்த்துட்டு நம்மளை கொண்டு போய் அந்த 500 பேரில் இந்த ட்ரெஸ்ஸோட ஓனர் கண்டுபிடிக்க சொல்ல முடியுமா நம்மளால? அப்போ ஒரு நாயால் பண்ண முடியுது, நம்மளால பண்ண முடியலன்னா உடனே நம்ம அப்படி முடிவு பண்ணிட்டோமா நாயால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவோமா? ஏன்னா நம்ம மூக்குக்கு அந்த சக்தி இல்லைன்றதுனால. இதை கொஞ்சம் ஆழமாக யோசிச்சா நல்லது. நம்ம இறைவனை கேள்வி கேட்கறது, இறைவனை கரெக்ட் பண்ண வைக்கிறது. பாருங்களேன், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் யாருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க? இறைவனுக்கே. அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? இது ஆழமாக யோசிச்சா நல்லது. அதுவே இங்கே நெற்றிக்கண்ணா எதை மீன் பண்ணுறோன்றதே மக்களுக்கு தெரியல. ராஜயோகம் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. நெற்றிக்கண் நம்ம எதை சொல்கிறோம்னா ஆத்மாவை சொல்கிறோம், உயிரை சொல்கிறோம். இங்கே தான் உயிர் இருக்குது. இது பஞ்சபூதங்களான பஞ்ச தத்துவங்களான உடல் அப்படின்ற நாலேஜ் இறைவன் தான் கொடுக்குறாரு. அந்த நெற்றிக்கண்ணை திறக்கிறார். இதுதான் ஒரிஜினல் நாலேஜ். இது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாள் தெரியல. நம்ம உடம்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதனால காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசனை துவாபரிகத்திலேருந்து கலியுகம் வரைக்கும் நம்ம அந்த பாவம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் அந்த ரியலைசேஷன் வருது. இது கொடுக்கறது பரமாத்மா. இந்த புரிதல் வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த புரிதல் வேண்டும். நம்ம ஆத்மா தான், புள்ளி தான், உயிர் தான். நம்ம இந்த நெற்றிக்கண் திறக்கிறது தான். ரெண்டாவது, இந்த கதையில் என்ன வருதுன்னா, அவர் நெற்றிக்கண் திறக்கிற மாதிரியும் எரிக்கிற மாதிரியும். ஆக்சுவலாக பரமாத்மா நம்ம சொல்கிறோம் அன்பின் கடல். அவர் யாரையும் அழிக்கிறது கிடையாது. அவரே உருவாக்குறாரு, அவரே அழிக்கிறார் கிடையவே கிடையாது. அது நம்மளோட புரிதல். நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அப்படி சொல்கிறோம். இதே கதையில் கடைசி சீன் இப்படி தான் வரும். இறைவன் சொல்கிறாரு செண்பக பாண்டியன் கிட்ட, அந்த ராஜா கிட்ட, நான் நக்கீரனுடைய தமிழோட விளையாடுறதுக்காக வந்தேன். இது என்னோட திருவிளையாடல ஒன்று. அது கரெக்டு. அதாவது இதெல்லாம் ட்ராமா. எல்லாம் ட்ராமா. ட்ராமாவில் நேற்று நடந்தது நல்லது, இன்னைக்கு நடக்கிறது நல்லது, நாளைக்கு நடக்க போகிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ வருவோம். சிவராத்திரி அன்னைக்கு ஏன் இந்த டாபிக் நம்ம எடுத்தோம்? ஏன்னா ஒரு நியூ இயர் வரும்போது நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம். நான் அப்படி பண்ணுவேன், இப்படி. அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கும் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். என்ன ரெசல்யூஷன் நம்ம எல்லாம் எடுக்கலாம்னா, இன்னையிலிருந்து நம்ம இறைவனை கரெக்ட் பண்ண போக மாட்டோம். இறைவனுக்கு கரெக்ஷன் சொல்ல மாட்டோம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, என்ன ட்ராமா இது, என்ன வாழ்க்கை இது, இப்படி பண்ணியிருக்கலாம், அது அப்படி பண்ணியிருக்கலாம். சத்தியகுதிரத்தில் 33 கோடி மட்டும்தான் வராங்க, பாக்கி 800 கோடி பேரும் வரவே மாட்டாங்க. இது என்ன நியாயம்? நம்ம கடவுளுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னையிலேருந்து முடிவு பண்ணிப்போம், நம்ம கடவுளுக்கு கரெக்ஷன் கொடுக்க போகிறது இல்லை. கடவுளுக்கு கரெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு நமக்கு புத்திசாலித்தனம் பத்தாது. நம்ம கடவுளை கரெக்ட் பண்ணுறோன்னா, கரெக்ஷன் கொடுக்குறோன்னா, அது நம்ம அறியாமையை காட்டுது. இது நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ட்ராமா நல்லது, அவ்வளோதான். இறைவன் சுப்ரீம் சோல், ஞானக்கடல். அவர் அளவுக்கு நம்ம பக்கத்தில் கூட போக முடியாது. அந்த அளவுக்கு கூட நமக்கு ஞானம் கிடையாது. ஸோ இந்த ரெசல்யூஷன் நம்ம எல்லாரும் இன்னைக்கு எடுத்துப்போம். நான் வந்த புதுசில் இப்போ இந்த ஆகஸ்ட் வந்தால் நான் 10 வருஷம் முடிக்க போகிறேன். வந்த புதுசில் 2.5 வருஷம் இதே தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். இறைவனே திட்டு, என்ன ட்ராமா இது, என்ன இது பண்ணி. அப்போனா அதை நம்மளை அறியாமையே காட்டுது, நம்ம இக்னரன்ஸை காட்டுது, நம்ம முட்டாள்தனத்தை காட்டுது, அவ்வளோதான். சரியா? அப்போ நெற்றிக்கண் திறக்கும் குற்றம் குற்றமேன்னு இறைவனை பார்த்து கேட்கறதெல்லாம் நம்மளோட அபத்தத்தை காட்டுது, அவ்வளோதான். ஓகே, மீண்டும் ஒரு முறை என்னோடது சகோதர சகோதரிகளுக்கு ஸ்ரீ மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.